நம்ம அப்படி ஆயிட்டோம். இன்னைக்கு மாறணும். அடிமையாய் நீங்க சித்தம் நிறைவேறட்டாண்டவரே. கெத்செமனேக்கு போகணும். கெத்செமனேல போயிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆக கடவது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையவில்லை, பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்மிடத்துல இருக்குதா? அடுத்து மணவாளனும் அவர் மணவாளன், நாம் கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டி, அவர்கள் இருவரும் என்ன செய்ய, அவர் கணவன் மனைவி வேதாம ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறோம், ஒரே சரீரமாய் இருக்கிறோமா? இன்னைக்கு ரெண்டு பேருக்கு என்ன இருக்கக்கூடாது? தனித்தனி கருத்துகள் இருக்கக்கூடாது. அவர்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் என்ன வாக்கு தத்தம் கொடுத்து கல்யாணம் பண்ணீங்க? வாழ்விலும் சால்விலும் என்னைக்காவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதோ தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிச்சிருப்பீங்க. ஏதோ நம்ம அவசரப்பட்டோமோ, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமோ, இது எல்லாருக்கும் வரும். நம்ம இதை விட பெட்டருக்கு காத்திருக்கலாமோ அப்படின்ட்டு. அதுதான் கர்த்தர் கொடுத்தது. விழா எலும்புனா கொஞ்சம் குத்தம், அதுவும் குத்தம் இதுவும் குத்தம். அது நடுவில் தான் தேவராஜ்யத்தை அடையணும். அதுவும் இந்த வசனம் பொருந்தும். அநேக உபத்திரவங்களின் வழியாக ரெண்டு பக்கமும் இருக்கும். சிலருக்கெல்லாம் எப்படின்னா, தேவ தூதனை போல எந்த மாசு மறுவற்ற, எந்த பிரச்சனையும் செய்யாத, எந்த விதத்திலும் இடத்துல சண்டையை பிடிக்காத, எப்பொழுது நான் சொல்றதெல்லாம் மண்டையாட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு கணவனையும் ஒரு அருமையான மனைவி எனக்கு தாரும்னு நிறைய பேருடைய ஜெபம். ஒரு நாள் அப்படி ஒன்று இங்கே கிடையாது. தேவன் அப்படி ஒன்று செஞ்சணும். அது தலையாட்டி பொம்மை தான். ஆக நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே எல்லாம் குறைவுள்ளது தான், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அதோட தான் ஓடணும். இது நடுவில் தான் தேவனுக்காகவும் ஓடணும். நீங்கள் கொஞ்சம் தேவனுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து என்ன ஒன்று? மணவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டியாக. 10 பேர்ல 5 பேர் தான் ரெடியா இருக்கு மணவாளனை சந்திக்க. 5 பேர் கன்னிகை மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிருச்சு. அங்க வர்றார் மணவாளன், வந்துட்டார். வெளிச்சம் இல்லை, உள்ள என்ன இருந்தா தானே. என்னதான் என்னைக்கோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படியே சும்மா ஜிகு ஜிகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல நாங்கெல்லாம். அப்படியே அபிஷேகத்தில் அப்படியே நிரம்பி நான் ஜெபிச்சேன்னா எட்டமெல்லாம் அசையும். இன்னைக்கு இவர் அசைக்கிறதுக்கே ஒரு ஆள் வர வேண்டி இருக்கு. ரொம்ப பரிதாபகரமாக, ரொம்ப கவலைக்கிடமா போயிடுச்சு. கர்த்தர் வரும் பொழுது கடைசியில் கைவிடப்பட்டவர்களாய் போயிடும். அப்ப கைவிடப்பட்டவர்களா நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னா, நாம் இன்னைக்கு இழந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழணும். ஒரு திருமணம் செய்யும் பொழுது இனி உனக்காக நான் வாழ போறேன், இனி உனக்காக தான். தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பா. அதான் வாழ்க்கை. இனி உனக்காக தான், இனி உங்களுக்காக தான். அதுதான் அதோடைய உச்சகட்டம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஏனோக்கு. வேலை விட்டு இல்லாத மனுஷனாக இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஏனோக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். என்ன மனுஷன் அவர் வேலை விட்டே இல்லாமல் இருந்திருப்பாப்புல போல இருக்கு. சும்மா போய் அங்கேயே உட்காந்துருந்துருக்காப்புல. சும்மா ஜெபிச்சுக்கிட்டே பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாம் வந்துருமா? வெளியே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். அப்புறம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போனவொடனே வந்துட்டு, ஆண்டவரே நான் உபத்திரவத்தின் குகையிலிருந்து உண்மை கூப்பிடுகிறேன் ஆண்டவர். அப்படியா மகனே, வெரி குட், கமான் வாங்க, ஒரு 2-3 மாதம் இதே இதில் இரு. ஏன்னா உன்னை விட்டா பிடிக்க முடியாது, உன்னை விட்டா என்ன செய்ய முடியாது. அதனால சிலருக்கு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் காலம் போகட்டும், கொஞ்ச நாளுக்கு அப்படியே இரு. ஏன்னா உன் கண்ணீர் சும்மாவே வரமாட்டேங்குது. இந்த காலத்துலையாவது கொஞ்சம் வரட்டும், வந்து அதனால் அப்போ வரணும், கொஞ்ச நாள் வரும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், தாவீது சொல்கிறாப்புல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால்தான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதும் உடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். ஸோ இதெல்லாம் நல்லது.
சில நேரங்களில் கர்த்தர் அப்படி போட்டு பெரட்டி எடுத்து கொண்டு வர வேண்டி இருக்குது. ஸோ இன்றைக்கு அப்படி நான் மாற வேண்டும், இப்போ ஏதாவது ஒன்றில் வரணும். அப்போ என்ன செய்ய வேண்டி இருக்குது? கொஞ்சம் வளையணும். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து அவர் ஜெபிச்ச ஜெபம் என்ன? ஈவன் ராபர்ட்ஸுடைய அடுத்த ஜெபம், பிரேக் மீ ஓ லார்ட். அப்படின்னா என்னங்க? எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையா நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஜெபிச்சு ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். இங்க தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். சும்மா இஷ்டத்துக்கு இந்த லாட்டா பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் கதை விடக்கூடாது. உண்மையை சொல்றேன் கர்த்தருக்கு முன்னாடி. உண்மையில் மனுஷன் பரிபூர்ணமான தேவனுடைய நன்மைகளை நீங்க பெற்று போகணும்னா ஒரே ரூல்ஸ் தான். பிரியமானவனே, உன் என்ன வாழணும்? சரீரம் வாழ்றதை பத்தி பேசல கர்த்தரு, ஆத்துமா வாழணும். வாழ்கிறது போல இன்னைக்கு ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு உங்க சரீரத்தை கொஞ்சம் நொறுக்கணும், உங்களுடைய சுயம் கொஞ்சம் நொறுக்கணும். மாம்சமும் மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள்லாம் நொறுக்கப்பட வேண்டும். அவையெல்லாம் நொறுக்கப்பட்டுட்டா தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சிருவார். தேவன் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும். அப்ப பிரேக் மீ ஓ லார்ட் சொல்லுங்க பாப்போம். உண்மையா விரும்புகிறவர்கள், விரும்பாதவர்களை பத்தி நான் ஒன்றும் வருத்தப்படல. தேவன் யாரையுமே பலவந்தம் பண்றதே இல்லை. நாம வேணா பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனா அவர் ஒரு நாள் நம்மளை பலவந்தம் பண்றதே இல்லை. இப்ப உண்மையா சொல்லுங்க, விருப்பப்பட்டவர்கள் பிரேக் மீ ஓ லார்ட்னு சொல்லுங்க. கர்த்தர் கேட்டார், ஹல்லேலூயா. உங்களை பிரேக் பண்ணுவார், உங்களை நொறுக்குவார். அவர் செய்யறது நன்மைக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோசேப்புக்கு நடந்ததெல்லாம் தீமை போலதான் இருக்கு. சொந்த சகோதரர்கள் கூட என்ன செய்யல, அவனை வித்துட்டாங்க. ஏன்னா தேவன் அவனை உடைத்து நொறுக்கி உருவாக்க வேண்டியது இருந்தது. இல்லைன்னா அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கோல் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவன் சரியில்லைப்பா, மூத்தவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவனை பற்றி அவன் மேட்டரெல்லாம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பயோடேட்டா எடுத்து வச்சுருப்பார். அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காந்து அப்படி ஒரு சிங்காரமான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நொறுக்கணும். யோசேப்பு ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். எல்லாருடைய மைனஸ் ப்ளஸ் பைபிளில் இருக்கு. அப்போ இந்த அப்பா பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நீ தேவ பிள்ளையா மாறவே மாட்ட. நீ உட்காந்துக்கிட்டு இப்படியே இருந்துக்கிட்டு தான் இருப்ப. இது வேலைக்கு ஆகாதுன்னு கர்த்தர் விட்டுட்டார். நீ செய்கிறதுலையே உனக்கு ரூட் வரும்பார் அப்படின்ட்டு. கடைசியில் அண்ணங்காரங்க ஒரு நாள் வந்தாப்புல ஆள் அடித்து தூக்கி குழியில் தூக்கி போட்டு ஆளை வித்துட்டாங்க. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, யோசேப்பை விற்றாலும் எகிப்துக்கு தான் விற்க முடியும். ஏன்னா தேவ திட்டம் அங்கே இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் என்னதான் வேணாலும் நடக்கட்டும், அது நடுவிலும் தேவன் கிரியை செய்து கொண்டே இருப்பார். நீங்க வெளிச்சத்துல இருந்தாலும் அவர் அங்க இருப்பார், நீங்க இருளில் இருந்தாலும் இருப்பார். நீங்க விடியற்காலத்து சட்டைகள் எடுத்து கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் அவருடைய கரம் வரும், உங்களை நடத்தும். ஆனா எல்லாம் நன்மைக்கு தான். கடைசியா தான் யோசேப்பை கண்டுபிடிச்சாரு. வந்து சொல்லும்போது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினா. அப்ப சில நேரங்களில் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டோம்னா விடுவார், நூலை விட்டுருவார். எங்க பிடிக்கணும்னு தெரியும் அவருக்கு. வலையில மாட்டாத மீன் எதுல மாட்டோம்? தூண்டில்ல மாட்டோம். வலையில வந்தா சேஃப், தூண்டில்ல வந்தா நாக்கு கிழிஞ்சு தான் வரணும், வாய் கிழிஞ்சு தான் வரணும். கொஞ்சம் சிலரையெல்லாம் நொறுக்கித்தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது, தான் பாதைக்கு திருப்ப வேண்டி இருக்குது. ஏன்னா அவருக்கு நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு வரணும், உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நீங்க ஒன்றும் ஆக்சிடெண்டா இந்த பூமிக்கு வந்துடல. சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் நான் ஏன் பிறந்தேனே தெரியல, அதான் பிரச்சனையே. அதை தெரிஞ்சிருந்தோம்னா நீங்கள் பேசாமல் சரியாக போயிட்டே இருப்பீங்க, ட்ராக்கு கரெக்டாக போயிருக்கும். ஏன் பிறந்தேனே தெரியலங்கும் போது அவங்களுக்கு பிசாசு வந்து நிறைய ட்ராக் கொடுக்குறான். நீ இதுக்காக தான் பிறந்த, நீ இதுக்காக தான் பிறந்த அப்படின்னு புதுசு புதுசாக ட்ராக்கு கொடுத்து உங்களை காலி பண்ணிடுறான். நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உங்கள் கருவில உருவாகும் முன்னே அவைகள் உருவேற்படும் நாட்களை முன்குறித்தவர் நோக்கம் இல்லாம அனுப்பல, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உங்களோட போராடிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் வந்து உங்க கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்க கர்த்தருடைய உறவுக்குள்ள வரணும். கொஞ்சம் வெளியே வாங்க,
கொஞ்சம் உடைங்க ஆண்டவரே, என்னை எந்த பகுதியெல்லாம் உடைக்கப்படணும், எந்த பகுதியில் நான் உங்களோட உள்ள வர முடியல, கொஞ்சம் உடைச்சி சிலதை அப்புறப்படுத்தணும், தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் நீக்கப்பட வேண்டும். அப்பதான் மாற்ற முடியும் கர்த்தரால. அடுத்து சொல்றாரு, மேக் மீ ஓ லார்ட், மேக் மீ ஓ லார்ட், உருவாக்கும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. வளைய ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நொறுக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். அவனுடைய கால்கள் இருப்பு விலங்குகளில் அடைபட்டிருந்தது, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. நான் புடமிடப்பட்ட பின் சுத்த பொன்னாய் துலங்குவேன். உள்ள போகணும். சில நேரங்களில் நான் நினைக்கிற மாதிரி நடக்கல, தேவன் நினைக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் போங்க. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை கற்றுக்கொடும் ஆண்டவரே. ஏசாயா சொல்லுகிறான், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கவனிக்க செய்கிறார். தேவ சமூகத்தில் உங்களை உருவாக்க அவருக்கு ஏற்ற வண்ணமாக, கரை திரையற்றதாக வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுதுதான் தட்டானாலே நல்ல உடைமைகள் பிறக்க முடியும். சும்மாலாம் பிறக்காது. களிம்பு நீக்கப்பட வேண்டும். அதுக்கு அது கொஞ்சம் அக்னிக்குள்ள போகணும். அது அக்னியில போகாம ஒரு நாள் களிம்பை நீக்க முடியாது. ஆகவே உங்களை சுற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஏன் கேள்வி கேட்கறது இல்ல, என்ன சொல்ல வருகிறீர் ஆண்டவரே, எதை கற்றுக் கொடுக்க வருகிறீர், எதை மாற்ற விரும்புகிறீர் என் வாழ்க்கையில? இதை மூணையும் சொல்லிட்டீங்கன்னா கடைசி வார்த்தையை நீங்க சொல்ல முடியும், யூஸ் மீ ஓ லார்ட், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆசைதான் என்னை கர்த்தர் பயன்படுத்தணும்னு, ஆனா ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சமையலுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு. எடுத்தோடனே அடுப்பை பற்ற வச்சிட மாட்டீங்க. மொத்தத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் தேவையற்றதெல்லாம் அகற்றி நீக்கப்பட வேண்டியதெல்லாம் நீக்கி அப்படியே வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக தூக்கி போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரரும் உங்களை தூக்கி எங்கேயாச்சும் போட்டுருவார். ஆக அதை எடுக்க வேண்டியதை எடுத்து நீக்கப்பட வேண்டியதை நீக்கி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியதை ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் அக்கினியை பற்ற வைத்தால் அதிலே சரியான ஒரு பதார்த்தம் வரும், பிரயோஜனமானது வரும். அதுபோல உங்க வாழ்க்கையிலையும் தேவன் சில காரியங்களில் மாற்றத்தை விரும்புகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும்? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே? நீங்க யாருங்கிறதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. உங்க திறமை என்ன, உங்க தாளந்துகள் என்ன, அதெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருடைய அழைப்பை பாருங்கள். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை. ஒன்னும் இல்லை, அங்கெல்லாம் ஒன்னும் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளையும் பைத்தியமானவைகளையும் தெரிந்து கொண்டார். நான் ஒன்றுமில்லைன்னு சொல்றீங்களா? போதும், மற்றெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். எத்தனை ஜீரோ இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒன்று இருந்தா போதும், அது வேல்யூவா மாறிடும். இயேசு உங்களோடு இருந்தா நீங்க வேல்யூவா மாறிடுவீங்க. யூ ஆர் தி மாஸ்டர்பீஸ் ஆஃப் காட். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்திலே ராஜ்யமுடியுமா இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்க யார் என்பது முக்கியம் அல்ல. உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தின் இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற இதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் நீக்கப்பட வேண்டும். அப்ப சாத்தானுடைய சேனையை அழிக்க வேண்டுமானால் சாத்தானுடைய காரியம் என்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. 1 யோவான் 3:8 வாசியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கையில அதுக்கு தான் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஆனா இன்னும் நம்ம வாழ்க்கையில ஏன் பல சூழ்நிலைகள்ல பிசாசின் கிரியை அழிக்கப்படவில்லை அப்படின்னா, அங்க என்னன்னா அந்த வசனம் எப்படி தொடங்குது?
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப என் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய முடியாது? என் வாழ்க்கையிலையும் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது, நானும் யாரையும் விடுதலையாக்க முடியாது. இதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. என் வாழ்க்கையில் விடுதலை வரணும், அடுத்து நான் அநேகரை விடுதலையாக்க வேண்டும். பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் விடுதலைகளை கொண்டு வர விரும்புகிறார். அப்ப எங்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்க? எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப எங்க இடம் கொடுத்தோம்? நம்ம பாவத்தை 2 கேட்டகரியா பிரிச்சுக்குவோம். நாம செய்யறதெல்லாம் நீதி, நமக்கு பிடிக்காதவன் செய்யறதெல்லாம் பாவம். இது ஒண்ணு. அடுத்து 2வது, நமக்கு வந்தா பரிசுத்த கோபம், நமக்கு பிடிக்காதவனுக்கு வந்தா அது பிசாசின் கோபம். இது ஒரு கேட்டகரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாவத்தை 2 வகையாய் நாம் பிரிப்போம். பாவம் 2 வகைப்படும். ஒன்று பெரிய பாவம், இன்னொன்று சின்ன பாவம். கிறிஸ்தவர்களாக நாம் செய்வது அனைத்துமே சிறிய பாவத்திலே வருகிறது. ஒன்றும் பெரிதல்ல, எதுவும் பெரிது கிடையாது, எல்லாம் சின்னது. நாம் செய்வதெல்லாம் மிக சிறிதாக இருப்பதினாலே போகிற போக்கில் அதை தட்டிவிட்டால் அது கடந்து போய்விடும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சின்னது சின்னதுன்னு சொல்லித்தான் கடைசியில் அது முழுங்கிருச்சு. வீட்டை இடிச்சது யானை கிடையாது, கரையான். அது உள்ள இருந்ததே தெரியாது. அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கழுவினி வெளியே பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு? எல்லாத்தையும் அரிச்சிருச்சு. டம்முன்னு ஒரு நாள் கீழே விழுகும்போது தான் தெரியுது உள்ள இருக்க ஆளு இதுதானா அப்படின்ட்டு. சின்ன பாவம் பெரிய பாவம்னு பைபிள் ஒரு வசனமே இல்லை. பாவம் பாவம் தான். நம்ம கேட்டகரியில் பல வகையான பாவங்கள் உண்டானாலும் பைபிளை பொறுத்தவரையில் கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நான் நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மையை செய்யலாட்டியே என்னதான் அது? பாவம். தீய நோக்கம் பாவமாம். அப்ப தீய நோக்கம் என்னது? பாவம். என்னுடைய இன்டென்ஷன் தப்பா இருந்துச்சுனால என்னதான்? பாவம். பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு கிருபையில் நிறைஞ்சிருக்கிறதுனால இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்ப நவீன உபதேசங்கள்ல இந்த கிருபைங்கிற வார்த்தை படுற பாடு இருக்கே, அது பெரும்பாடுபடுது. அதுதான் உண்மையாவே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை விட கடுமையான பாடுபடுது. என்ன அப்படின்னா, அந்த கிருபை இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். கிருபை இருக்கிறங்கிறது எப்படி வேணாலும் வாழ்றதுக்குங்கள. கிருபைனா மனம் திரும்புறது கிடைச்ச கடைசி சான்ஸ். கிரேஸ் பீரியட்னா என்னன்னா, உங்க வண்டியை தூக்க போறோம், இன்னும் 10 நாளைக்குள்ள டியூ கொடுக்கலன்னா நான் ஒரு சாவி வச்சிருக்கேன், நான் வண்டியை தூக்க போறேன்னு லெட்டர் அனுப்பிட்டான்னு அர்த்தம். அதான் கிரேஸ் பீரியட். நாளைய தினம் பிறப்பிப்பதை நீ அறியாயே. அப்ப இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அதுக்கு பேர் தான் கிருபை. இன்னைக்கு தான் பாவம் செய்யறதுக்கு கிடைக்கிற லைசன்ஸ் இல்ல கிருபை. பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ் தான் கிருபை. வேற எதுல சிலுவையில நிறைய பாட்டு வந்துச்சோ இல்லையோ, கிருபையில மட்டும் பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. நாம் ஒரு பாடகராய் மாற வேண்டுமானால் நீங்கள் பிரபலமாக விரும்புகிறீர்களா? சிலுவைன்னு பாடிடாதீங்க, அதை கம்மியான ஆட்கள் தான் பார்ப்பாங்க. கிருபைன்னு பாடினீங்கன்னா நீங்க உலகமாக ஃபேமஸ் ஆயிடலாம். ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த கிருபை என்பது மனம் திரும்புவதற்கான கடைசி எச்சரிக்கை மணி. லாஸ்ட் வார்னிங் தான் கிருபை. நான் அதை மனம் திரும்பணும். என் வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. விக்கிரக ஆராதனை பாவம், நமக்கு நல்லா தெரியும். எந்த விதமான விக்கிரக ஆராதனை நான் பண்ணினாலும் அது யாருக்கு போய் சேருது? சாத்தானுக்கு போய் சேருது. அவர்கள் பலியிடுகிறவைகளை பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த விதமான விக்கிரக ஆராதனையும் எங்க தான் போய் சேருது? யாருக்கு போய் சேருது? சாத்தானுக்கு தான் போய் சேருது. விக்கிரக ஆராதனை பண்ணுகிற ஒரு நபர் சாத்தானை வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம். இப்ப என் வாழ்க்கையில ஒரு விக்கிரக, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எது விக்கிரகம்? பைபிள் சொல்லுது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. என்னது? பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை.
நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், நிறைய வேணும், எல்லாமே நிறைய இருக்கட்டும். உங்களில் அநேகருக்கு ஒரு கொஸ்டின் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு 2 சந்தேகம் சகோதரிமார்கள்ட்ட. நீங்கள் வாங்கின சேலையெல்லாம் என்ன செய்வீங்க? 2வது, உங்கள் பரனில் நீங்கள் அடுக்கி வச்சிருக்கிற அந்த ஜாமானெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? எல்லா இடங்கள்லையும், எங்கள் வீட்டுக்கு மேற்கொண்டு ரொம்ப காலமாக எங்கள் அம்மா அதை தொடாத, அதை நான் வச்சுருக்கேன், எதுக்கு தான் இருக்குன்னு நமக்கும் தெரியாது. அதை எடுத்து எப்பயாவது எங்கள் அம்மா கழுவுனா தூக்கி கொடுக்கணும், மறுபடி கட்டி தூக்கி மேலே ஏற்றணும். அதையெல்லாம் அந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். இல்லைன்னா அது ரத்த கொதிப்பாயிரும் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா அது ரொம்ப, இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்டில் எதுக்கு அது இருக்குன்னு நமக்கும் தெரியலை. ஆனால் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு நாளும் குறையவே மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியாமலே இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள் பீரோவில் அடுக்கி வைத்திருக்கிற சேலைகள் கடைசியாக நீங்கள் எப்போ அதை கடைசியாக பார்த்தீங்க? நீங்கள் கடைசியாக பார்த்த ஒரு சேலையுடைய ஞாபகம் இருக்கா? நீங்கள் சிலதை மட்டும்தான் கட்டுவீங்க, சிலதெல்லாம் ரொம்ப ஞாபகார்த்தமாகவே இருக்கும். 15,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், அதனால் அது வருஷத்தில் 2 முறை மாத்திரம்தான் பயன்பாட்டிலே இருக்கும். மற்ற 365 நாள் 363 நாள் அது பயன்பாட்டிலே இருக்காது. ஆனால் அது பத்திரமா இருக்கும். அடுத்த வருஷம் வரும்போது அது ரொம்ப பழசாயிரும். அதனால் அது இடத்த இன்னொன்று பிடிச்சிரும். இப்போ பழையவைகள் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. திருப்தி இல்லை, சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. என்ன ஆண்டவரே, திருப்தி ஆக முடியவில்லை. போதுமென்ற மனதுடனே கூடிய, சொல்லுங்க, ஒரு வசனம் இருக்கு பைபிள். அப்படி நம்ம எல்லாம் வாக்குத்தத்தமா தேடி படிப்போம். நம்ம ஆளுங்க ஏசாயா படிப்பாங்க. கொஞ்சம் இயேசுடைய பாடுகள்லாம் வந்தாலும் வாக்குத்தத்தமா கிடைக்கும். எரேமியா பக்கம் போறதே இல்லை, எசேக்கியேல் பக்கம் சுத்தமா போறது இல்லை, அந்த பக்கம்லாம். அப்புறம் இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும், அவங்க பக்கம் தெரியாம கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் திறந்தவன சங்கீதம் தான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு வசனம் போதும் நம்ம வாழ்ந்து முடிப்பதற்கு. ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கடைசியில் என்ன, கடைசி வசனம் என்னது? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். அவ்வளோதான். தொடங்குறதுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் அந்த ஒரு சங்கீதம் போதும், நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் என்ன சொல்றான்னா, உண்ணவும் உடுக்கவும் வரவே இல்லை. வாக்கு தத்தம் மட்டும் இப்ப சொல்லியிருந்தேன்னா பாதி சொன்னாலும் நீங்க மீதியை முடிச்சிருப்பீங்க. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். என்ன இருந்தா போதுமா? எத்தனை பேருக்கு இது 2 இல்லை? இது 2மே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் விட்டு கை. அப்புறம் என்னங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டால் தானே? நம்ப மாட்டீங்கல்ல? கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் வச்சு பாருங்க, அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் நீங்க அப்படின்னு சொல்லி. பார்வை என்பது ஒரு ஆசீர்வாதம். கிட்னி 2 நல்லா இருக்கா? டயாலிசிஸ் பண்றவன்ட்ட போய் கேளுங்க, தெரியும் அதோட வேல்யூ என்னன்ட்டு. உங்க ஃபேமிலியோட இருக்கிறீங்களா? வட இந்தியாக்காரன்ட்ட கேளுங்க, வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்கிறவங்கள்ட்ட கேளுங்க, குடும்பம்னா என்னன்னு தெரியும். நம்ம ஆசீர்வாதத்தை வகை பிரித்து வச்சிருக்கிறோம். நம்ம பேங்க் பேலன்ஸ் மேலே போகிறது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம், எதுவும் கிடையாது. உங்கள் சொல் பேச்சு கேட்குற பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது விலையேற பெற்ற ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆசீர்வாதத்திலே வராதோ? ஒன்றும் இல்லை, நீங்கள் சமைக்கிற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய ஆசீர்வாதம். அதை சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரர் சர்வே ஆகுறாரு பார்த்தீங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. எனக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் இங்கிலீஷில் தான் அந்த கதையை சொன்னதுனால அதே கதையை உங்களுக்கும் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கிறார், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவன் சொல்கிறான், எனக்கு தெரில அப்படின்ட்டு. இவர் சொல்லியிருக்கிறார், இஃப் யூ ஹேவ் த குட் வைஃப் யூ ஆர் கம்ப்ளீட். இஃப் யூ ஹேவ் த பேட் வைஃப்
you are finished. If you have the good and bad wife, you are completely finished. புரிஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சது அப்படித்தான் சொன்னாங்க. இதை ஆப்போசிட்டுக்கு மாத்திக்கலாம், நீங்க மட்டும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. இஃப் யூ ஹேவ் த குட் ஹஸ்பண்ட், பேட் ஹஸ்பண்ட், அப்படி கூட நீங்க மாத்தி பார்த்தீங்கனாலும் எல்லாமே சரியா தான் வரும். கரெக்டா? உங்க கணக்கு கரெக்டா வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே மாறும். நீங்க உங்க வீட்டில் எதையும் மாற்ற முடியாது. உங்களை தேவன் மாத்திட்டார்னா மற்ற எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். மாற்றப்பட வேண்டியது உங்க வீட்டுக்காரர் இல்லை, மாற்றப்பட வேண்டியது உங்க மனைவி அல்ல, நீங்கள் தான். நீங்க மாறிட்டீங்கன்னா அங்க மாறிடும், எல்லாமே மாறிடும். நீல் ஆண்டர்சன்கிறவர் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அப்போ ஒரு சிஸ்டர் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் தங்கிட்டார். என் வீட்டுக்காரராக 20 ஆண்டுகளாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. சரி, ரொம்ப ஊக்கமான ஜெபம். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொன்னால் அவங்க வீட்டுக்காரர் வச்சுக்க. இவர் போய் வசனம் சொல்ல அவர் வசனம் சொல்கிறார். யார்? அந்த அம்மா விட்டு வீட்டுக்காரர். ஒரே அதிர்ச்சி, என்னடா அது, இவ்வளவு பைபிள் தெரிஞ்சிருக்கிற ஆள் ரட்சிக்கப்படலங்கிறத எப்படி நாம் நம்புறது அப்படின்னு சொல்லி, ஏங்க நீங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காரு. சர்ச்சுக்கு வரதோ